எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. கீழ இருக்கிற கிளிப்ப பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவருடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய 2வது ஆண்டு விழால வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. சின்ன சின்ன கிளிப்லாம் பார்த்தேன். இதெல்லாம் பார்த்தேன். முழுசா வந்து வீடியோ எதுவும் பார்க்கல. ஸோ அந்த வீடியோ பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்முடைய ரியாக்ஷன் வீடியோலாம் போடுறோம். படத்துக்குலாம் ரிவ்யூ போடுறோம். பட் ஆனா 2026 எலக்ஷன்ல மிக முக்கியமான ஒரு இடத்த நோக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து நகரப் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அவரு என்ன மனநிலையில இருக்காரு? அவரு என்ன வந்து சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் பேசுவோம். முதல்ல விஜய் அவர்களோட ஸ்பீச்ச பத்தி பேசிட்டு, அதுக்கப்புறமேட்டு அந்த ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து பேசியிருந்தாப்புல. அப்புறம் பிரசாந்த் கிஷோர் வந்து சில இன்புட் குடுத்திருந்தாப்புல. அத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எந்த இடத்த நோக்கி நகருது? இன்னும் 1 வருஷம் இருக்குது எலக்ஷனுக்கு. அந்த 1 வருஷத்துக்குள்ள எந்தெந்த இடத்த நோக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து நகர்றாரு அப்படிங்கிற விஷயத்த தெளிவா நம்ம ஒரு பேச்சுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். பாருங்கள், பார்க்கலாம், பேசுவோம். சரிங்களா? ஒரே செகண்ட். My brother, comrade in arms, founder, Jan Suraj Party, திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்னைக்கு வந்து நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துகிட்டு பேசியது மிக்க மிக்க மகிழ்ச்சி. We are an emerging primary political force in Tamil Nadu politics with a firm commitment to create history in the upcoming 2026 assembly elections of Tamil Nadu, like 1967 and 1977 assembly elections of our state. Without compromising 1967 our party's ideological principles at any cost, I am here to collaborate and work with you towards upholding the secular and democratic ideals in TN and beyond. பசங்களுக்கு இன்னும் புரியல, அதனால கை தட்ட மாட்டேன்றாங்க. அப்பாடி இப்பதான் வசனமே புரிய ஆரம்பிச்சிருக்கு. ரைட்டு. ஐயோ அண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இதை நம்பி வந்து நீங்க எலெக்ஷனுக்குள்ள வரீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயமாவும் இருக்கு, சந்தோஷமான விஷயமாவும் இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க பேசின ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், அதாவது தமிழ்நாட்டுடைய பிரைமரி ஃபோர்ஸா வந்து நாங்கள் கிரியேட் ஆகி வந்துட்டு இருக்கிறோம். டெமோக்ராட்டிக்கலா நம்ம வந்து அந்த இடத்த நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. பட் ஆனால் அதுக்கெல்லாம் முக்கியமாக அதுக்கு தான் ரியாக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு எந்த விஷயங்களும் பண்ணாமல் இருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே ஒரு தெரியும் ஆல்ரெடி பல பேருக்கு. அது மோடி அவர்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி ஒரு டெவலப்டு ஒரு கட்சிகளுக்கு அவர் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஆனால் எமர்ஜிங்கான ஒரு பொலிட்டிஷியனுக்கு அவர் ஒர்க் பண்ணி கொடுத்து அவர் சக்ஸஸ் பண்ணி கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. ஸோ நீங்கள் ரொம்ப நம்புறீங்க, பார்ப்போம். சரி சரி, சந்தோஷம். என்னுடைய தோழர்கள், தோழிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம். சர்க்கார் படத்தோடய வர அந்த ஃபீலிங் தான் இருக்கு. பரவாயில்ல, சந்தோஷம். இந்த அரசியல்னாலே வேற லெவல் தான்ல. ஏன்னா இந்த அரசியல மட்டும்தான் வித்தியாசமான ஒண்ண நம்ம பார்க்கலாம். எப்படி? யாரு யாரை எப்ப எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. யாரு யாரை எப்ப ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. அதை கணிக்கவே முடியாது. சரி, விளம்பரம் வேற போட்டுருவாங்க இந்த யூடியூப்ல. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. அதனாலதான் இந்த அரசியல்ல மட்டும் முன்னாடி எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க.
கரெக்ட் தான். அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், அது வந்து ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க. ஆனா ஒரு சில இந்த அதிகார இல்ல அது வேணாம், ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும். அது இருக்கும் தானே. என்னடா திடீர்னு ஒருத்தன் என்ட்ரி கொடுத்துட்டானே, இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, ஆனா இப்ப வந்து இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது. அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது. இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா தடுமாறுறீங்க? ஐயோ கடவுளே, பேசுறது 14 நிமிஷம், அந்த 14 நிமிஷத்துக்குள்ளே இப்படி தடுமாறிட்டு இருந்தா என்ன பிரச்சனை? ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்காம எப்பயுமே வேலைக்கு பேச்சுக்கு வராரு. அது ரொம்ப டீட்டெயிலா பின்னாடி பேசுவோம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரிப்பரேஷன்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது இது வந்து இந்த ஸ்பீச்சோட ஃபார்மேட் இருக்குல்ல, இப்போ அவர் பேசிட்டு இருக்கிற இந்த ஃபார்மேட் வந்து ஒரு கட்சியோட மீட்டிங்கில் வந்து பேச போகிறோம். பட் ஆனால் மீடியாவுக்கு தெரியாமல் பண்ணுவாங்களோ ஒரு மீட்டிங், அங்கே பேச வேண்டியது. பட் ஆனால் எந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது வந்து விஜய் அவர்கள் மக்களுக்கு நெருக்கமாக இருக்காரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி சொல்லி அவரே ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்னமோ இதுக்கு ஒரு நிமிஷம் முழுசாக பேசிடுவார், அதுக்கப்புறமேட்டு நம்ம டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம். நிறைய இருக்குது பேச வேண்டியது. டைலாக் மறந்துட்டாப்ல. 14 நிமிஷத்துல எத்தனை வாட்டிங்க பாப்பீங்க? ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும். சரி, அந்த கன்ஃபியூஷன்ல கத்துறதா கதறதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க. இப்ப நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்துல கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம, ஒரு பதட்டம் இல்லாம, வர எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு ஏதோ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் முதலாவது ஆண்டை கடந்து இப்ப 2வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறோம். இந்த ஒரு காலகட்டம் தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பலமே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான். அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு வேறு மாதிரி ஒரு அடிப்படை பலமே. அதுதான் ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி ஒண்ணு வளரணும்னா அதுக்கான அந்த வேர்களும் விழுதுகளும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா. அப்படிதான் நம்மளுடைய இந்த அமைப்பை பலப்படுத்துற ஒரு வேலையை தான் இப்ப நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அறிவிச்சிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்? என்னன்னா அதுதான் எனக்கும் புரியல. நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்காங்க. இப்படி ஒரு கம்ப்ளைண்டே கிடையாது தலைவரை. முதல்ல விஜய் அவர்கள்ட்ட வந்து இதை வந்து இப்படி சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. இதை வந்து முன்னாடி கடைசியில் பேசணும்லாம் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. இது வந்து தப்பு. அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இது நான் வந்து இது மீம்லேயே பார்த்தேன். இளைஞர்கள் மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாரும் இல்லை. இவருக்கு வந்து கரெக்டாக இன்புட் கொடுக்காமே வச்சுருக்காங்க. என்னன்னா, நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலிங்கிறது மட்டும்தான் எங்கள் மெயின் இஷ்யூவே. இல்லை நீங்கள் வந்து வெளியே வரலிங்கன்னு தான் பிரச்சனை. அவங்க வெளியே தான் இருக்காங்க, வெளியே போகிறாங்க, அப்புறமேட்டு கேஸ் கூட வாங்கிட்டு போய் கூட பசங்க உட்காந்துட்டு கிடக்காங்க. ஆனால் நீங்கள் வெளியே வரலிங்கன்னு தான் பிரச்சனை. உங்களை பற்றி தான் இப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம் இருக்குது. அந்த பசங்களை பற்றி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பேசட்டும். ஏன் இருந்தா அதெல்லாம் யாரும் இருக்க வேணாம் சொல்லையே. அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா அவரு பின்னாடி நின்னதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா அவரு பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களாலதான் 1967லயும் 1977லயும் அந்த 2 தேர்தலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. வரலாறு
ம். அதுதான் வரலாறு. இப்போ அதே மாதிரி நம்ம மேல இன்னொரு கம்ப்ளைண்ட். என்னது? அது என்னன்னா நம்மளுடைய கட்சி இருங்க, விளம்பரம் முடிட்டு. அண்ணன் ரொம்ப இம்மெச்சூர்டா பேசிட்டு இருக்காரு. நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவங்க. இதுயோ கடவுளே. அதே தான் இங்கேயும் கேட்கிறேன். ஏன் வரக்கூடாதா? சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கு. இல்ல இதை சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க சாதாரண குடும்பம்னு கேட்பாங்க. இப்ப வந்து பிரசாந்த் கிஷோர் சாதாரண குடும்பம்னு கேட்பாங்க. அப்புறம் உள்ள வந்திருக்க ஆதவ் அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண குடும்பம்னு கேட்பாங்க. புசி ஆனந்த் அவர்கள் சாதாரண குடும்பம்னு கேட்பாங்க. இப்படி எல்லாத்தையும் சாதாரண குடும்பம்னு கேள்வி கேட்பாங்கல்ல. நீங்க எப்படின்னா மற்ற கட்சிகள்ல எப்படி வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மற்ற கட்சிகள்ல எப்படி வந்து பெரிய பெரிய ஒரு குடும்பமே வந்து ஆட்சி பண்ற மாதிரி இங்க பணம் படிச்சவங்க மட்டும்தான் பெரிய பதவியில் இருப்பீங்க. ஆனா நார்மலா கட்சிக்கு கிடைக்கிற அந்த செயலாளர் போஸ்டிங்கு, வட்ட செயலாளர் போஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு கொடுத்துட்டா சரியா போயிருமா? எத்தனை எம்எல்ஏக்களே நீங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத இங்க கேள்வி. அதுக்கு பதில் தெரியும் போது தான் இங்க வந்து நம்ம பேச முடியும். அந்த நேரத்துல பணம் படைச்சவங்களுக்கு மட்டுமே எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிச்சுன்னா உங்களோட கட்சியில எவ்வளவுதான் சாதாரண குடும்பத்தை சார்ந்த வந்து நிர்வாகிகளா இருந்தாலும் அவன் களத்துல உட்காந்து வெறும் கொடி பிடிக்கிறவன் மாதிரி ஏற்கனவே இருக்கிற கட்சிக்காரன் மாதிரி தான் இருந்துட்டு போவானே தவிர மாற்றம் ஏற்படாது. என்னமோ இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே. எளிய மக்கள் கட்சிக்குள்ள தான் ஆதவ அர்ஜுன் அவர்களும் பிரசாந்த் கிஷோர் வராங்களா? குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. நம்மளுடைய கட்சி ஒன்றும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாது. முன்னாடிலாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு. பதவியில இருக்கிறவங்க எல்லாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. ஓகே, டயலாக் தீர்ந்துச்சா? நெக்ஸ்ட் என்னென்ன மக்களுடைய நலனை பத்தியோ நாட்டோட நலனை பத்தியோ வளர்ச்சிகளை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம பணம் 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 எந்தெந்த வழிகள்ல எந்தெந்த ரூட்லலாம் இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய. பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நடக்குன்னே தெரியாம உட்காந்துருக்காரு பாவம். அதை வந்து ஜனநாயக முறைப்படி நம்ம செய்யறதுன்னா 2026 தேர்தலை நம்ம சந்திக்க போறோம். சரி, அந்த தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், BLA அப்படின்னு சொல்லுவாங்க. பூத் லெவல் ஏஜென்ட். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் அந்த BLA எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு 69,000 பூத்ஸ். அது எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்ட்ஸா நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போறோம். கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒண்ணு நடத்த போறோம். அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சளைச்சது. ஓகே, அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுல முதல் சக்தியா, முதன்மை சக்தியா, பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு அன்னைக்கு ப்ரூவ் ஆகும். என்ன தலைவரே நீங்க. அது ஓகே. ஒரு விஷயம் ரொம்ப இல்லை சொன்ன விஷயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் கமிட்டி ஒர்க்குங்கிறது ரொம்ப முக்கியம். 69,000 பூத் கமிட்டி இருக்குன்னா அதில் ஒவ்வொரு பூத்துலையுமே வந்து ஒரு 10 பேர் வந்து நிற்கணும். அவங்க தான் கேன்வாஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து ஓட்டு பர்சன்டேஜ்லாம் மாறதுக்குண்டான பல வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் உண்மை. அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ முதன்மை சக்தியாக வெறும் பூத் கமிட்டி மாநாடு மட்டும் போட்டால் பத்தாது. அந்த பூத் கமிட்டிக்குள்ளே சேர்த்துறவங்களுடைய எண்ணிக்கை வந்து வெறும் அந்த மாநாட்டுக்குள்ளே மட்டுமே காட்டினா பத்தாது. களத்தில் ரிஃப்ளெக்ஷன் வரணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. பார்ப்போம். இப்ப புதுசா ஒரு பிரச்சனை ஒண்ணு கலந்து விட்டுட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை? மும்மொழி கொள்கை. எவனாவது கை தட்டுறானா பாரு. அதாவது எடுங்க எடுங்க, படிங்க படிங்க.
ஏன்னா ஒரு 14 நிமிஷத்தை ப்ரிப்பேர் பண்ண முடியாதாண்ணா உங்களால? 14 நிமிஷத்தை மொத்தமா என்ன டாபிக் பேசிருக்கீங்க வந்ததுலேருந்து? ஒண்ணுமே பெருசா இல்லை. மும்மொழி கொள்கை, அந்த மும்மொழி கொள்கையை பத்தி எவ்வளவு பெரிய இஷ்யூ ஓடிட்டு ஒரு 4 ட்வீட் படிச்சுட்டு வந்திருந்தா கூட நீங்க மட்டும் ஃப்ளோல அடிச்சுட்டு போயிடலாம். அதை வேற உட்காந்து நீங்க ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதை வந்து இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். சரி. இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி முதல்ல இது என்ன மேட்டர்னே புரியல தலைவருக்கு. அதான் பிரச்சனை. வேண்டியது அவங்களோட கடமை இல்ல, இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனா இவங்க 2 பேரும் இங்க எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசம், அதான் நம்ம அரசியல் இனிமையும். இதுல இன்னொரு மேட்டர் வர இருக்கு. இந்த விளம்பரம் முடிட்டோம், அப்புறம் அண்ணன் பத்தி டீட்டெயிலா உட்காந்து என்னன்னு பேசுவோம். லாஸ்ட் இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு, பேசி முடிச்சுட்டோம், பேசிடுவோம். 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்காங்க. ஹேஷ்டாக் போட்டு விளையாடுறத பத்தி நம்ம பேசலாமா தலைவரே? ஏன் பேசலாமா? என்னைக்கா இந்த ஹேஷ்டேக்ல இந்த பாவாடை டிராயரு அப்படி இப்படின்னு சொல்லி கண்ட மேனிக்கு வந்து ஹேஷ்டேக் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிற குரூப் யாருன்னு இந்த ஊருக்கு உலகத்துக்கே தெரியாதா? லாஸ்ட் 10 வருஷத்துல நீங்க ஹேஷ்டேக்ல சண்டையில அந்த ஹேஷ்டேக் சம்பந்தப்பட்ட நெகட்டிவிட்டி பரப்பின குரூப் யாருன்னு சொல்லி எடுத்து பாருங்க. அதுல 2 குரூப் தான் இருக்கும். அதுல 2 குரூப்ல முதன்மையான குரூப் நம்ம ஆளுங்களா தான் இருக்கும். சினிமாவில் வந்து நம்மளை தவிர அவர் எவனுமே ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஹேஷ்டேக் உருட்டிட்டு இருந்தது யாரு? நம்ம தான். இதுல என்ன பியூட்டினா, கொள்கை எதிரியா, அதுக்கப்புறமேட்டு என்னது அரசியல் எதிரியா. அதாவது திமுக வந்து அரசியல் எதிரியா, அப்போ பிஜேபி வந்து கொள்கை எதிரியா. இப்போ அவங்க கொடுக்க வேண்டிய பணம்னு ஒன்று சொல்லியிருக்காருல்ல, என்ன பணம் சொல்லியிருக்காங்க? தேசிய கல்விக் கொள்கையை வந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த அப்போதான் வந்து பணம் கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொன்னதாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக இன்றைக்கி உட்காந்து எல்லா விஷயங்களும் அனலைஸ் பண்ணி தேடும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கல்விக் கொள்கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து இந்த மும்மொழி கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான அந்த திட்டத்தை அமல்படுத்தணுமா. அந்த திட்டத்தை அமல்படுத்தின எல்லா வருடங்களுமே தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய வந்து கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்துக்கும் ஃபண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ஆனால் இது வந்து இவங்க அமல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அமல்படுத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபண்டு தரப்படும். ஒன்று, எந்தெந்த ஸ்டேட்லாம் இந்த கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படலையோ அவங்க பணம் கேட்கல. நான் அமல்படுத்த மாட்டேன், எனக்கு வந்து புதிய கல்வி, எனக்கு வந்து இந்த 2 மொழி கொள்கையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மும்மொழி கொள்கை தேவையில்லைன்னு நீ ஒதுக்கிட்டு பணம் கேட்கலன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எந்தெந்த ஸ்டேட்லாம் 2 மொழி கொள்கை எனக்கு போதும், மும்மொழி கொள்கை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி முடிவு பண்ணாங்களோ அவர்கள் பணம் கேட்கவில்லை. நான் வந்து செய்ய மாட்டேன், நீங்க சொன்னதை செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு காசு கொடுங்கன்னு சொன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்க? கொடுக்கறதே வந்து திட்டத்தை அமல்படுத்துறதுக்காகவும் அந்த திட்டத்தை யாரு மெயின்டைன் பண்றாங்களோ அவங்களுக்காக தான் ஃபண்டு. ஏன் கேரளாவில் கூட அந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்திருக்காங்களா? கம்யூனிஸ்ட் அங்கே ஆட்சி பண்ணுறது, மம்தா பானர்ஜி ஆட்சி பண்ணுறது, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. சில இடங்களில் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க, அவங்க வாங்கலை. அப்போ நீ அமல்படுத்தாத விஷயத்துக்கு காசுன்னு கேட்டால் அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம். இதை கூட விஜய் அவர்களுக்கு யாருமே வந்து சொல்லலையான்னு. அப்புறம் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி வந்துட்டு ஹேஷ்டேக்ல சண்டை போட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு டேட்டாக்குள்ள வராப்புல தலைவர் என்னன்னு ஒன்று பாருங்களேன். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதாவது இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களா? அதை வந்து நாங்க நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இது ஒண்ணுதான் வந்து ட்ரெண்டிங்கான ஒரு மீம், அவ்வளவுதான். சீமான் பேசுறத பார்த்து சிரிச்சு சந்தோஷமாய்க்கிறாரு அப்பாவும். சரி, இதுக்கு நடுவுல நம்ம பசங்க வந்துட்டாங்க. உள்ள புந்து அங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டு டக்கு வெளியே வந்துருக்கு. டிவி கே4TN அப்படின்னு சொல்லி யார் சார் நீங்களா? எங்க சார் இருக்கிறீங்க?
இது என்ன ஒரு பெரிய முரண்பாடு பாருங்களேன். இப்ப அவங்க 2 பேரும் 2 ஐடி விங்குமே சேர்ந்து கோ பேக் ஸ்டாலின் அப்படின்னு போட்டதும், கோ பேக் மோடின்னு போட்டது இருக்குல்ல, கெட் அவுட் மோடின்னு சொல்லி போட்ட 2மே வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு விளையாட்டுத்தனமான எல்கேஜி சம்மந்தப்பட்ட இதுவாம். ஆனா இது வந்து இவங்களோட பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெண்டிங் பண்ணது வந்து சம்பவமா. இது என்ன ஒரு முரண்பாடான ஒரு தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது எனக்கு லாஜிக்கலி புரியல. விஜய் அவர்கள் என்ன சொல்ல வராரு? என் கட்சி சார்ந்தவங்க, எங்களோட கட்சி சார்ந்த ஐடி விங் பசங்க உட்காந்து டிவிகே ஃபார் தமிழ்நாடுன்னு சொல்லி போட்டு ட்ரெண்ட் பண்ணா, அது வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம். ஆனா அதுவே வந்து ஆளுங்கட்சிகள் 2 சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா, அது அரசியலும் கிடையாது. அது வந்து விளையாட்டுத்தனமா அப்படிங்கிற விஷயத்த இவங்க சொல்ல வராங்களா? இது என்ன லாஜிக்? அந்த டிவிகே ஃபார் தமிழ்நாடுங்கிற விஷயத்த விஜய் அவர்கள் சொல்லாம இங்க பாதி பேருக்கு தெரியவே தெரியாது. அது பெரிய அளவுக்கு ட்ரெண்டிங் ஆச்சு. பட் ஆனா அந்த அளவுக்கு பெருசா போகல. அது மில்லியன் கணக்குல போச்சு. இந்திய லெவல்ல வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் கெட் அவுட் ஸ்டாலின்ங்கிறதும், கெட் அவுட் மோடிங்கிறது இந்திய லெவல்ல அடிச்சுக்கிறாங்க 2 பேரும். சொல்லி வச்சுதாங்க எல்லா கட்சியும் பண்ண முடியும். ஏன் நம்ம ஐடி விங்க வச்சுக்கிட்டு வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது போடலையா? அப்புறம் எல்லாருமே பண்றாங்க. இப்போ வந்து என்ன ஆயிரும்னா, எல்லா கட்சிகளுமே வந்து இவங்க என்ன வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே கேள்வி கேட்க போறாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. மாதிரி அண்ணன் தான் இப்ப எல்கேஜி பையன் மாதிரி பேசுனுங்கிறார். அதனால ம் இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கே தெரியறதுலாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு. யாரு மக்களுக்கு? நம்ம ஊரு ம் சுயமரியாதை ஊரு. சரி. நாம எல்லாரையும் மதிப்போம். ஆனா சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். சரி. பாதி பேர் கை தட்ட மாட்டேன்றான். பாதி பேருக்கு புரிஞ்சுதான்னு கூட தெரியல. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ம் தனிப்பட்ட முறையில யார் வேணாலும் எந்த ஸ்கூல்ல வேணாலும் படிக்கலாங்க. எந்த மொழி வேணுமோ, எப்ப கத்துக்கணுமோ, உனக்கு எப்போ தோணுதோ கத்துக்கலாம். சரி. அதெல்லாம் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை. ஆனா கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ? யாரு திணிச்சாங்க? இப்போ ஒண்ணுனா நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் வந்து இருமொழி கொள்கை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையுமே இருமொழி கொள்கை தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, அப்படி ஒரு விஷயத்த நீங்க வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க இந்த நியாயத்தை பேசலாம். இப்போ விஜயா வித்யாசிரம் ஸ்கூல்ல வந்து நீங்க வந்து ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல படிக்கிறாங்களா? ஏன் விஜய் வித்தியாசம்ல வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹிந்தி பிடிக்காம கூட இருக்கலாம். அவங்க ஹிந்தி படிக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க ஒதுக்குனா சிபிஎஸ்சி இதுல வந்து படிக்க விடாம நீங்க பண்ணிடுவீங்களா? அப்ப 56 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து ஹிந்தி படிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா 52 லட்சம் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு எந்தவித ஹிந்தின்னு சொல்லல, எந்த லாங்குவேஜுமே படிக்கக்கூடாது. நீங்க எந்த வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. நீங்க ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல உருவாக்கப்பட்டுச்சா? கக்கூஸ் கட்டி முடிச்சாச்சா எல்லா ஸ்கூல்லையும்? ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து எந்த ஒரு வசதி மேம்படுத்துற விஷயத்தை பத்தி மட்டுமே நீங்க பேசவே மாட்டீங்க. அதாவது ஏதாவது ஒரு அரசியல்வாதி ஸ்கூல் வந்து இங்க எல்லா கட்சிக்காரங்களும் வராங்களா, எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா கக்கூஸும் நல்லா இருக்கா, எல்லாருமே அடிப்படையான வசதிகள் வந்து கரெக்டா செய்யப்பட்டிருக்கு, அதை பத்தி பேசவே மாட்டேன். நேரடியா போவேன், பசங்க அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள போய் உட்காந்துப்பேன். அவன் ஏதாவது ஒரு புதுசா ஒரு தொழில் கல்வி படிக்கிறான்னா உடனே குலக்கல்வியை கொண்டு வந்து புகுத்துறான் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறமேட்டு மொழியை வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜை கம்யூனிகேட்டிவ் டூலா தான் வந்து படிக்கணும். அதை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் கூட வைக்கல, ஒரு கம்யூனிகேஷன் டூலா தான் வச்சுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கல்விக் கொள்கை சொல்றாங்க. அது வெறும் ஹிந்தி மட்டும் கிடையாதுங்க. தெலுங்கா இருக்கலாம், இல்ல மலையாளமா இருக்கலாம், எந்த லாங்குவேஜ் வேணா இருக்கலாம். ஆனா அதை படிக்கிறதுக்கு நீங்க விட மாட்டீங்க. ஆனா நீங்க நடத்துற ஸ்கூல்ல படிக்கலாம். இல்ல எல்லா அரசியல்வாதிகளோ இல்ல விஜய் அவர்களோ நடத்துற ஸ்கூல்ல வந்து எந்த லாங்குவேஜ், அது எப்படி தனிப்பட்ட முறையில வரும்? உள்ள வரவனுக்கு வந்து 100% படிச்சாகணும் நீங்க முடிவு பண்ணி தான் அந்த வச்சிருக்கீங்க, கம்பல்சரி தானே வச்சிருக்கீங்க ஹிந்திங்கிறது. அப்ப அது வந்து திணிப்பு கிடையாதா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அரசியலமைப்பு சட்டத்தைப்படி அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க, எந்த லாங்குவேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு காலத்துல ஹிந்தியை வந்து படிச்சே ஆகணும்னு சொல்லி கான்ஸ்டியூஷனே சொல்லுதான். அதையும் மீறி புதிய கல்விக் கொள்கையில ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வேற லாங்குவேஜ்னு. ஆனா அதை பத்தி பேசுறதே கிடையாது. இது ஒரு என்ன சொல்றதுன்னா, விஜய் அவர்கள் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க, வேற ஸ்டேட்ல போயிட்டு நீங்க வந்து கம்யூனிகேஷன் பண்ற டூலா வந்து வேற லாங்குவேஜ் நீங்க பயன்படுத்துறது இல்லையா? இல்ல நான் அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கிலீஷ் இருக்கு, நான் இங்கிலீஷ்லயே பேசி எல்லாத்தையும் மேக்கப் பண்ணிடுவேன்னா எதுக்கு அப்புறமேட்டு தெலுங்கு ஆடியோ லான்ச்ல போயிட்டு வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போய் தெலுங்குல பேசிட்டு இருக்கிறீங்க? ஏன் பண்ணி தானே ஆகணும்?
அப்போ உங்களுக்கு கம்யூனிகேஷன் டூல்னு ஒன்று தேவைப்படுது இல்லை? அங்கே தெலுங்குல ஒரு மார்க்கெட்டை பிடிக்கணும் தேவைப்படுது இல்லை? ஒரு வியாபாரம் பண்ணுகின்ற ஒரு மார்க்கெட் பண்ணுகின்ற ஒரு சினிமா தொழிலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிட்டு போய் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ்ங்கிறது கம்யூனிகேஷன் டூலாக இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் தன் லைஃப்பில் போயிட்டு ஒரு வேலையை தேடி ஒரு ஊருக்கு போகிறான்னா, அவன் எந்த ஊரில் போய் வேலையை தேடி போகிறான்னா அவனுக்கு ஒரு கம்யூனிகேஷன் டூலாக இருக்குல்ல, என்ன தப்பு? இந்தியாவில் ஒரு 60 கோடி பேர் 60 கோடி பேர் வந்து ஹிந்தி பேசுறது தெரியும். அவன் ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறான், படிச்சுட்டு போகிறான். தெலுங்கு நிறைய பேர் வந்து நேட்டிவ் தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க. அப்போ தெலுங்கு படிச்சுட்டு போகிறான். அவன் அந்த ஊரில் போயிட்டு வந்து வேலை தேட போகிறான். தமிழ்நாட்டில் மட்டும் வேலை தேடுறவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கம்யூனிகேஷன் டூலாக இருக்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, என்ன தப்பு இருக்குது? அப்போ விஜய் அவர்களுடைய பையன் வந்து எதுக்கு பேசாமல் போய் கனடாவில் போய் படிக்கிறான்? ஏன் தமிழ்நாட்டிலே படிக்கல? ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இருமொழி கொள்கை மூலமாக ரொம்ப அற்புதமாக கவர்மெண்ட் ஸ்கூல் நடக்குது இல்லை? ஏன் வந்து அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கல? நான் விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை வந்து நடிகர்களும் சொல்கிறேன், அரசியல்வாதிகள் சொல்கிறேன், அவங்க எல்லா பசங்களும் என்ன ஸ்கூலில் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சிங்களா? நீங்கள் முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட்டு போய் காட்டியிருக்கீங்களா? அந்த பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் அந்த பசங்களை கூட்டு போய் காட்டியிருக்கீங்களா? உங்கள் பசங்கிட்ட அவங்க கூட பழக விட்டுருக்கீங்களா? இல்லைல்ல. அப்புறம் எதையுமே செய்ய விட மாட்டீங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலோட பசங்க இதை தான் படிக்கணும்னு நீங்கள் வந்து பேச ஆரம்பிப்பீங்க. கேட்டால் உங்களுக்கு வந்து அவன் கொள்கை எதிரி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி எதிரி. என்னங்க பேச்சு இது? எனக்கு புரியவே இல்லை. திணிக்கிறாங்களா? என்னமா அதான் வாட் ப்ரோ எந்த ப்ரோன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களாம். அதனால நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக பாருங்க, ஏதாவது ஒரு சாரிங்க, அவ்வளோதாங்க விஜய் அவர்கள் பேசணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நன்றி சொல்லிட்டு வச்சுட்டாரு. சரி, நம்ம இப்போ இதோட நெட்டி அப்படியே பேச ஆரம்பிப்போம். சரி, நம்மளோட கான்செப்ட் என்னடா, இது 26 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்து இந்த கண்டென்ட் போயிட்டு இருக்குன்ட்டு உங்கள் நடுவில் எல்லாமே. ஏன்னா நம்ம உட்காந்து அந்த வீடியோவில் வந்து நான் இதை பார்த்தேன், நான் இதை பேசினேன், அதை பேசுன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ விஜய் அவர்கள் என்ன பேசினாலும் அதை வச்சு நான் வந்து பேசிட்டேன். ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்டெபிலைஸ் ஆன ஒருத்தர். அதனால தான் அவர் வந்து அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தார். அப்புறம் இவர் ஒரு ஃபண்டு ஒரு ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஆளாகவும் இங்கே இருக்கார். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து டிஎம்கேக்கு வேலை செய்யும்போது வந்து பல 100 கோடிகள் வந்து செலவு பண்ணி தான் அவர் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரியும். அப்போ விஜய் அவர்களுக்கு வேலை செய்ய போகிறாருன்னா அவரும் பல 100 கோடிகள் வந்து செலவு பண்ணி தான் பண்ண போகிறாரு. ஆனால் ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து பேசும்போது நாங்களாம் வந்து ஏழை கட்சி அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு. என்ன ஏழை கட்சி? ஏங்க இப்போ 100 கோடி ரூபா, 200 கோடி ரூபா, 300, 400 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் செலவு பண்ணி ஒரு கட்சி நடத்துறீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபண்டு வச்சு பணத்தை வந்து நிர்ணயிக்கிற வேலையை தான் பண்ணுவாங்க. பணம் தான் இங்கே விளையாடுது லாஜிக்கலி. அப்போ என்ன வந்து நம்ம வந்து ஏழ்மையான கட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? மக்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள வந்ததை ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பேக்டா பார்க்குறாங்க. விஜய் அவர்கள் தானா வர்றாரு, மக்கள் கூப்பிட்டு அவர் வரல. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. நான் அந்த அரசியலுக்குள்ள வரேன் அப்படிங்கிறதான் விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட். அப்போ நான் அரசியலுக்குள்ள வந்து என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அவரால் என்ன பேச முடியும், அவரால் என்ன வந்து அழுத்தமாக வந்து கருத்துக்களை விதைக்க முடியும் அப்படிங்கிறலாம் அவர் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. பட் ஆனால் அவர் அதெல்லாம் எதுவும் செய்யவே இல்லை. ஜஸ்ட் என்ன பண்றாருன்னா, ஒரு நாளே 14 நிமிஷத்துல எத்தனை பாஸ், எத்தனை கிளாரிட்டி மிஸ் ஆகுது. எதையுமே அழுத்தமா பேச மாட்டேன்றார். ஸ்டாலின் அவர்கள் பேசினது சரியில்லைன்னா யார் பேசுனாங்களோ பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுங்கன்றனா. அரசியலில் யாரை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறத முழுமையா சொல்ல முடியாதவன் அரசியலில் கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு இந்த கொள்கையை பிடிக்கலையா, நீ யார் அந்த கொள்கையை பேசுனாங்களோ அவங்கள மென்ஷன் பண்ணி சொல்லுங்கன்றனா. எல்லாத்தையும் பொத்தாம்பதுவா பேசிட்டு இருந்தா மக்கள் அதை ரசிக்க மாட்டாங்க. அது ஓட்டா கன்வெர்ட் ஆகாது. நீங்க அரசுக்குள்ள வந்துட்டீங்க அப்படிங்கறனால உங்களுடைய ரசிகர்கள் ஓட்டு போட்டு 8%, 7% ஓட்டு வாங்கிடலாம். ஆனா 15% வரைக்கும் வந்து மக்கள் உங்களை கவனிக்கிறாங்க. அந்த 15% மக்கள் கவனிக்கிறாங்கன்னா அதை 15% ஓட்டை கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்க களத்தில் இறங்கி வந்தாகணும். இந்த 14 நிமிஷத்துக்குள்ளே இவ்வளவு தடுமாற்றங்கள் இருந்துச்சுன்னா அப்போ வந்து மணிக்கணக்கில் பேசும்போது இன்னும் எவ்வளவு பெரிய அளவுக்கு கண்டென்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் யோசிச்சாகணும். யோசிக்கலினா பின்னாடி யோசிக்க வேண்டிய அவசியம் வந்துடும் அப்படிங்கிற மட்டும் நான் புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். இதுல தான் எனக்கு சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு விஜய் அவர்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க, விஜய் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமானவங்க சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. அவர்கிட்ட வந்து தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்காதீங்க. டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவர் வந்து ஒரு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள புதுசாக ஒருத்தவங்க உள்ள வரதே பெரிய விஷயம். வந்து அவங்க வந்து ஹோல்டு பண்ணி நிற்கணும்னா அவங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் அவங்க பேச முடியும். தரவுகளோடு வந்து பேசணும். வெறும் வந்து பார்த்தீங்கன்னா பொத்தாம்பதுவா ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கூட வேலை செஞ்சவங்களை பற்றி பேசிட்டு போகிற மாதிரி பேசிட்டு போக கூடாது. அது நல்லது கிடையாது அரசியலுக்கு அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிறேன். மற்றதெல்லாம் உங்களுடைய கருத்து எதுவும் கமலை போடுங்க. இன்னும் நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.